மறந்தும் கூட வரும் ஜனவரி 22ஆம் தேதியை தவறவிடாதீர்கள். அன்று தை மாதத்தில் வரும் வளர்பிறை சதுர்த்தி. இந்த நாளில் எந்த முக்கியமான காரியத்தை தொடங்கினாலும் அது நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சி, முன்னேற்றம் மற்றும் ஐஸ்வர்யத்தை தரக்கூடிய நாளாகும். அன்று விநாயகருக்கு இந்த காணொளியில் சொல்லப்படும் விஷயத்தை மட்டும் மறக்காமல் செய்துவிடுங்கள். என்ன செய்ய வேண்டும் என்பதை முழுமையாக இந்த காணொளியில் தெரிந்து கொள்ளலாம். சதுர்த்தி அன்று காலை நீராடி விநாயகர் கோவிலுக்குச் சென்று 11 முறை வலம் வந்து வணங்க வேண்டும். விநாயகருக்கு அருகம்புல் மற்றும் வெள்ளெருக்கு ஆகியவற்றை மாலையாக தொடுத்து சாற்றி வழிபட வேண்டும். அன்று விநாயகருக்கு நைவேத்தியமாக நாவல் பழம், கொய்யா, பேரிக்காய், கொழுக்கட்டை, சுண்டல் ஆகியவற்றை படைக்கலாம். இவை எதுவும் முடியாதவர்கள் பால், பழம், அவல், பொரி, சர்க்கரை போன்றவற்றை நைவேத்தியமாக படைக்கலாம். மிகவும் சிறப்பான விஷயம் என்னவென்றால், விநாயகருக்கு படைத்த பிரசாதங்களை மட்டும் இரவு உணவாக உட்கொள்வது. நாள் முழுவதும் விரதம் இருக்க முடியாதவர்கள் பால் மற்றும் பழங்களை மட்டும் உணவாக எடுத்துக்கொள்ளலாம். விநாயகரை மனதார நினைத்து வாழ்க்கையில் எல்லா வளமும், நலமும், ஐஸ்வர்யமும், ஆரோக்கியமும் பெருக வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த புனித தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஒரு நல்ல விஷயம் அனைவருக்கும் தெரிந்திருக்க வேண்டும் என்பதற்காக இந்த தகவலை அனைவருடனும் பகிருங்கள்.